நம்ம தமிழ்நாட்டில் ஐடிபிபியிலேருந்து வந்திருக்கக்கூடிய, அதாவது இந்திய எல்லை காவல் படையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். அது மட்டும் இல்லாமல் எந்த வேலை உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கான்ஸ்டபிள் வேலை வந்து உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,400 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 1/10/2024, அதாவது அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்திய எல்லை காவல் படையோட கான்ஸ்டபிளோட அஃபிஷியல் அப்ளிகேஷன் கீழே கொடுத்துருக்கேன். அந்த கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க. ரெக்ரூட்மெண்ட், அதாவது ரெக்ரூட்மெண்ட்டு ஐடிபிபி, இந்த தான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். சரிங்களா, ITBP-police.nic.com, அதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு எங்கே வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அதாவது வியூ ஆல் நியூஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த நியூஸில் தான் நமக்கான நோட்டிஃபிகேஷனை வந்து வெளியிட்ருக்காங்க. இதோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து வெளியிட்ருவாங்க. வியூ ஆல் ரிசல்ட்டுன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அதில் தான் வெளியிட்ருவாங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இங்கே வியூ ஆல் நியூஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் நியூஸ் அப்படின்றது வரும். இங்கே அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு இருக்கிறீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் கான்ஸ்டபிள், அதாவது கிச்சன் சர்வீஸ்க்காக உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்லோடு வந்து என்னைக்கு பண்ணியிருக்காங்கன்னா 2/9/2024. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இண்டோ ட்ரைனிஷன்லேருந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் விட்ருக்காங்க. சரிங்களா, பார்டர் போலீஸ் ஃபோர்ஸுக்காக உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இது லொக்கேஷன் வந்து, அதாவது இன்க்ளூடிங் சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். நேபல், பூட்டன், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கான்ஸ்டபிள் கிச்சன் சர்வீஸ்க்காக தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. குரூப் சி கேட்டகரியில் தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா, அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் மோடு தான் இருக்கும். அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2/9/2024 நேற்று தான் ஓப்பன் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 1/10/2024 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, என்னென்ன போஸ்ட் இருக்குது, யார் யாருக்கு எவ்வளோ போஸ்ட் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டபிள் கிச்சன் சர்வீஸ் தான் இதோடைய போஸ்ட்டு. அண்ட் டோட்டலாக வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 819 வேக்கன்சி இருக்குது. அண்டு பர்டிகுலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயில் அண்டு ஃபீமேலுக்கு ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா 819 வேக்கன்சி உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷனில் வந்து பார்த்திங்கன்னா யூஆருக்கு 458 வேக்கன்சியும், எஸ்சியில் 48 வேக்கன்சியும், எஸ்டியில் 70 வேக்கன்சியும், ஓபிசியில் 162 வேக்கன்சியும், இடபிள்யூடியில் வந்து பார்த்திங்கன்னா 81 வேக்கன்சியும், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக மெயிலுக்கு 697 வேக்கன்சியும், ஃபீமேலுக்கு 122 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் எல்லாமே டவுன்லோட் பண்ண முடியும். நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் சரி, அப்ளை பண்ணுறது இருந்தாலும் சரி, எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் மட்டும்தான். அண்டு பே ஸ்கேல் மட்டும் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21,700 ரூபாயிலேருந்து 69,100 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு இது மட்டும் இல்லாமல் ஹெச்ஆர்ஏ இந்த மாதிரி கூடுதலாக அலவுன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 25 வயசுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் மெட்ரிகுலேஷன், அதாவது நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இவங்க கொடுத்துருக்கிற இது இல்லாமல் இவங்க கொடுத்துருக்கிற ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா 1 அக்டோபர் வரைக்கும் பார்த்திங்கன்னா 2024 1 அக்டோபர் வரைக்கும் நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கிறதுல வந்து இவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்சி எஸ்டியில் 5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசியில் வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷனும், எக்ஸ் சர்வீஸ் மேனில் வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷனும், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வேரியஸ் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அது மட்டும் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கல் காலேஜ் ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 31 இந்த இதுபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பிசிக்கல் டெஸ்ட்டில் வந்து மேலுக்கு தனியாக, ஃபீமேலுக்கு தனியாக உங்களுக்கு ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, உங்களுக்கு 165 ஹைட்டு மேலுக்கு, அதாவது ஃபீமேலுக்கு 165 வெயிட் இருந்தாலே போதும்.
அண்டு மெடிக்கல் டெஸ்ட்டு இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் முடிஞ்சது உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு வந்து எந்த டேட்டில் இருக்கும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக இதில் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1.56 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு லாங் ஜம்ப் இருக்கும், அண்டு ஹை ஜம்ப்பும் இருக்கும். அண்டு 800 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரேசிங் இருக்கும். அதாவது ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு 9 ஃபீட் லாங் ஜம்ப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 ஃபீட் ஹை ஜம்ப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலுக்காக. சரிங்களா? மேலுக்காக உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, ஃபீமேலுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. அண்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கலில் வந்து உங்களுக்கு ஃபிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போக முடியும் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா OMR சீட்டு தான், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் தான் உங்களுக்கு எக்ஸாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து 50 கொஸ்டின் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 மார்க் தான். உங்களுக்கு 1 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம் ஹவர் இருக்கும். அந்த 1 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த 50 கொஸ்டினும் நீங்கள் ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் 35% ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்க்கும் அண்ட் SC ST OBC இவங்களுக்கு வந்து 33% நீங்கள் மார்க் எடுத்தாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் பேஸ் 3ல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. மெரிட் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் போஸ்டிங் உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்றது இவங்க மென்ஷன் பண்ணிடுவோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கண்டிஷன்லேருந்து எப்படி அப்ளை பண்ணலேருந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக இவங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 26 பேஜ் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ITBP இந்த வெப்சைட்டில் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஹோம் பேஜில் உங்களுக்கு லாகின் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லாகின் இருக்கும். அந்த லாகின்றது கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக உள்ளே போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி இல்லைன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஹியர் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக உள்ளே போய்க்கலாம். சரிங்களா? யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டு. சரிங்களா? ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கைஸ், தேங்க்யூ.